مسلم مسلم الجيلاني اللهم صل وسلم على سيدنا نبينا مولانا محمد وآله وعلى الشيخ من سيد عبد القادر بعد كل شيء أحاط بعلمك وقدرات وكرمك ونفعت بشيخنا الله ولكن بالمنا رسول الله صلى الله عليه وسلم دعاء بركتكم ولمارك ناداك دعاء بركتكم الله بالفضل الله أحيانا نلقاكي تندال شيء ونخاف الله جل وعلا தன்னை திருமலை சுட்டு கருகிறான் குல்லின் குந்தும் துஹிப்புன் அல்லாஹ் ஃபத்தபியூனி யுஹிப்புக்கும் அல்லாஹ் குல் நபியை நீங்க சொல்லுங்கள் யார் அல்லாஹ் மீது பிரிய வைக்கிறாரோ அவர் ரசூல் மீது பிரிய வைக்கிறார் ரசூல் மீது பிரிய வைத்தார் தான் அல்லாஹ் மீது பிரிய வைக்க முடியும் ரசூல் மீது பிரிய வைக்கிறாங்க அல்லாஹ் மீது பிரிய வைக்கிறார் லா யூமின் அஹதுக்கும் அத்தா அக்கூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன் இந்த உலகத்துல அல்லாஹ் ஜல்ல தஆலா மனைவி மக்கள் சொத்து சிவம் இதெல்லாம் மேலானது என்ன அப்படிங்கிற நம்மள உயிர் இல்லது ஒரு இருக்கான் குன்றுவேன் வாய்க்கிட்ட இருக்கிற போய் எடுத்துரு கையில கை தந்து அப்ப என்ன செய்வான் உயிர்ல என்ன செய்வான் கொடுத்துருவான் ஆனா இந்த உயிர்ல மேலானது யாரு அப்படின்னு கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பு அப்படிங்கிறது சாமானியமான விஷயம் இல்லை சஹாபாக்கள் யுத்தத்துக்கு போவாங்க யுத்தத்துக்கு போகும்போது இவருக்கு பேரு இவர் இவருக்கு பேரு இவர் செய்வாங்க சொல்லுவாங்க அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு உள்ளத்துல போடுறான் இவர் மூத்தாயிடுவார் இவர் தான் வெற்றி கொண்டு வருவார் அப்படின்னு செய்வார் யார் போனா அல்லாஹ் போடுறான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு தன்னுடைய நூலிலிருந்து வெளியாக்கப்பட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை எப்படி ஈமான் என்ற ஜோதியை உருவாக்கணும் அந்த ஈமானை எப்படி நிலைப்படுத்த வைக்கணும் இந்த ஈமானை எப்படி சரிப்படுத்தி வைக்கணும் யார் மூலமா சரிப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த உலகத்துல பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து எல்லா நபிமாருமே எல்லாம் படைத்தான் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து எல்லா நபிமாரும் தான் இந்த ஆதமுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த நபியுடன் உருவம் வைத்தான் இந்த ஆதமுக்கு இன்னொரு வைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமே அல்லாஹ் சுப்ஹானஹு முதல்ல படைக்கப்பட்டு ஊதப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு அவருக்கு ஹயாத்து இல்மு இராதத்து குதிரத்து சமூ பசுர் கலாம் எல்லா சிபத்தையும் அல்லாஹ் கொடுக்கப்பட்டு எல்லாத்தையும் ஒன்றாக்கி ஒரு பார்வையில கொண்டு இடது பக்கத்தை உள்ளத்தை பார்த்தார் உள்ளத்தை பார்த்தார் பார்த்துட்டு வலது பக்கத்தை பார்த்தார் சுருக்கத்துடைய வாசல் தெரிஞ்சது யார் தெரிஞ்சது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த சுருக்கத்துடைய வாசலை தெரியும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் மலிக்குல் ஹக்குல் முபீன் முஹம்மது ரசூலுல்லாஹி சாதிகுல் வாதில் அமின் சுருக்க வாசல்ல எழுதப்பட்டிருந்துச்சு இதை முதல்ல அவர் சொன்னார் யார் சொன்னார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார் அது மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாமே அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமே விலா இருந்து படைக்கப்பட்டு அந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த அவ்வாவை இந்த ஆதமுக்கு நிக்கா செய்து வைக்கும்போது அல்லாஹ் மகரா என்ன சொல்லிச்சுன்னா வந்து மகரா என்ன சொல்லிருந்தா 3 செலவாத்து சொல்லிச்சுன்னா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மகரா என்ன குறிச்சுன்னா 3 செலவாத்து நபி மீது 3 செலவாத்து இருங்க சொல்லிட்டு இவங்க தொடுங்கன்னா அப்போ ஆதம்ல இருந்து உருவாக வேண்டியிருக்கு நமக்கு பிச்சளங்கள் எதுல இருந்து உருவாக இருக்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து உருவாக வேண்டியிருக்கு அதுக்கு அது உருவாகி வரணும் அப்படிங்கிறதுக்கு முதல் காணிங்க அல்லாஹ் தலவாதத்தும் சொன்னான் யாரு சொன்னா ஆதமுக்கும் தலவாத அந்த தலவாதத்தை 3 சொன்ன பிறகுதான் அல்லாஹ் அவரை கபூலாக்கி கொடுத்தார் யார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தான் கபூலாக்கி கொடுத்தார் அதே மாதிரி தலவாத் அப்படிங்கிறது சாமானியமான விஷயம் இல்லை இந்த உலகத்துல இன்னைக்கு முன்காலத்துல நான் வந்து பள்ளியாசல எல்லா பள்ளியாசலையும் பார்க்கும்போது பாங் சொல்லுவாங்க பாங் சொல்றதுக்கு என்ன செய்வாங்க 3 செலவாத்து சொல்லுவாங்க செலவாத்து எதுக்கு சொல்லுவாங்கன்னா முதல்ல மலக்குமார்கள் விழிப்பார்கள் எல்லாம் விழிப்பான் 2வது மலக்கு விழிப்பாங்க 3வது ஆன்மாக்கள் விழிக்கும் 4வது எந்த ஆன்மாக்கள்லாம் இந்த செலவாத்தை பின்பற்றி இருக்கோம் அது செலவாத்துக்கு பதில் சொல்லி ஆகணும் இந்த உலகத்துல இருந்து மரமட்டையில இருந்து பயிர் பிச்சையில இருந்து
உயிரினங்கள் அனைத்தும் என்ன செய்யணும், செலவா சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு கேட்டா, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூல்ல இருந்து வரப்பட்ட ஒளிவுனால் படைக்கப்பட்டுதான் இந்த உலகமே. இந்த உலகமே ஒளிவுனால் படைக்கப்பட்டது. அதனால மனுஷன் என்ன செய்யணும், செலவா சொல்லிடணும். அதே மாதிரி நான் வணக்கம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான், நமக்கு வணக்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான். இந்த வணக்கத்துல இந்த தொழுகை நமக்கு தந்திருக்கான். தொழுகிறோம், நான் மனுஷன் குர்ஆன் ஓதுறோம், ருக்கு செய்யறோம், தஸ்பீஹ் செய்யறோம், சுஜூத் செய்யறோம், தஸ்பீஹ் செய்யறோம். மூன்றாவது நாலாவது அத்தியாயத்து இருக்கும். இந்த அத்தியாயத்திற்கும் அல்லாஹ் தஆலா என்னுடைய நமக்கு சலாம் சொல்றான். நம்மளை யாரு சலாம் சொல்றான்? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லிருக்காங்க. இந்த சலாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்த பிறகுதான் வாலா இபாதில்லாஹி சாலிஹீன் சலாத்தை ஏத்த பிறகு என்ன செய்யறான்? வாலா இபாதில்லாஹி சாலிஹீன் யார் சொல்லா? அல்லாஹ் சொல்லா. நம்ம பெருமானாருக்கு முதல்ல சொல்லி முடிச்ச பிறகுதான் அல்லாஹ் நம்ம சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் செய்யறான் நமக்கு. அதுக்கப்புறம் இந்த தொழுகையை முழுமையா பரிபூர்ணமா ஆக்கணும் அப்படின்னு சொன்னா செலவாத்துக்கு பரிபூர்ணமாக்குவோம். செலவாத்துக்கு என்ன செய்வான்? பரிபூர்ணமா. அப்போ செலவாத்து இல்லாம பரிபூர்ணமாகாது, ரசூலுல்லாஹ் இல்லாம பரிபூர்ணமாகாது. ரசூல் மீது முகப்பத் வைக்காம அல்லாஹ் முகப்பத் வைக்க மாட்டான். ரசூல் மீது முகப்பத் வைக்காம அல்லாஹ் முகப்பத் வைக்க மாட்டான். ரசூல் தாய், அல்லாஹ் தகப்பா. 70 தாயும் மேலானவன் யாரு? யாரு? அல்லாஹ். 70 தாய்க்கும் மேலானவன் யாரு? ஏற்கு சிந்தனை யாரு? அல்லாஹ். அந்த அல்லாஹ் என்ன செய்ய லேசா பாஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னா இந்த நபி மூலமா போனா என்ன செய்வான்? அதே மாதிரி வஸ்தக்ஃபிருல்லாஹ வஸ்தக்ஃபிர் லஹும் ரசூல லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீம். உங்க பாவத்தை மன்னிக்கணும் யார் மீது மன்னிக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மன்னிக்கணும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல், அல்லாஹ்வுடைய எண்ணம். எண்ணம் யாருக்குள்ளது? அல்லாஹ்வுக்குள்ளது. சொல் யாருக்குள்ளது? அல்லாஹ்வுக்குள்ளது. செயல் யாருக்குள்ளது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செயல் யாருக்குள்ளது? நம்ம தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம், தஸ்பீஹ் வச்சுறோம். குர்ஆன் வந்தா நன்மை அப்படின்னு யார் சொன்னா? ரசூலுல்லாஹ் சொன்னா. நீ தஸ்பீஹ் செய்ய நன்மை அப்படின்னு யார் சொன்னா? ரசூலுல்லாஹ் சொன்னா. அதே மாதிரி நீ இந்த ஸலவாத் ஓதுன நன்மை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நான் திக்ர் செய்த நன்மை யார் சொன்னா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லாத விஷயம் எதுவும் செய்ய முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லாத விஷயத்தை நம்ம செய்ய முடியாது. அப்போ ஒரு மனிதன் ரசூல் மீது எந்த அளவுக்கு அதிகமா முஹப்பத் வைக்கிறானோ, ரசூல் மீது எந்த ஒரு மனிதன் அதிகமா முஹப்பத் வைக்கிறானோ, அதிகமா நேசம் உண்டானோ, அல்லாஹ் எதை செய்ய நினைக்கிறான் ரசூல் முஹப்பத் மூலமா அல்லாஹ் என்ன செய்வான்? பரிபூர்ணமா ஆக்கி கொண்டு இருப்பான். பரிபூர்ணமா ஆயிக்கணும். இன்னைக்கு அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு மூஜிசாத்துன்னு சொல்லி கொடுத்தான். நபிமார்களுக்கு மூஜிசாத்துன்னு சொன்னான், வலிமார்களுக்கு கராமத்துன்னு சொன்னான். இந்த ரசூலுல்லாஹ்க்கு கொடுத்த மூஜிசாத் இருந்துதான் எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்தான். ரசூலுக்கு கொடுக்கிற மூஜிசாத் என்ன செய்தான்? எல்லா நபிமார்களும் கொடுத்தான். அதே ரசூலுடைய உம்மத்துடைய வலிமார்களுக்கு தான் எல்லா கராமத்தையும் கொடுத்தான். ஒரு நாள் ஓதுனா முஹிதீன் அப்துல் காதிர் எல்லா இருக்காங்க. இருக்கும்போது அவங்களை சோதிக்கிறதுக்காண்டி ஒரு நொண்டி, ஒரு நல்ல மனுஷன் 2 பேரும் சாக்கில் போட்டு கட்டி முன்னால கொண்டு வச்சுட்டான். யாருக்கு வச்சுட்டான்? ஒருத்தவங்க முன்னால வச்சுட்டான். இவங்க ரசூலோட 100ல பரிபூர்ணமா இருக்கிறவங்கல்ல யாரு? முஹிதீன் அப்துல் காதிர் ரசூலோட 100ல பரிபூர்ணமா இருக்கிறாங்க. அந்த பரிபூர்ணமா இருக்கும் நிலை என்ன அப்படின்னு கேட்டா, மேராஜ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது அல்லாஹ் பைய பேசுங்கன்னு சொன்னானா? யாரை பார்த்து? ரசூலை பார்த்து. முஹிதீன் தூங்குறாரு, தொட்டில சின்ன குழந்தையா படுக்கான்னு சொன்னா முன்னால சொல்லுவாங்க, ஒரு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை கொடுக்கணும்னு சொன்ன ரசூலுல்லா சொன்னாங்க. முன்னால கொண்டு வைக்கும் போது ஓதுலாங்க சொன்னாங்களா, முடவா எழுந்திரி, மொடவனா கட்டி முன்னால வச்சுக்கோ, அவனை பார்த்து எழுந்திருங்க, நல்லவனா நீ மொடவனான்னு சொன்னாங்க. அது மாதிரி பெரிய இந்த சீர்மையில முகப்பத்து வச்சிருக்குங்க, வழிமாறு முகப்பத்து வாயெல்லாம் கொடுக்க கூடாது. அவங்கள்ட்ட போய் குறுக்கு வரலாம் பண்ணக்கூடாது.
அவங்கள்ட்ட போய் புதுக்கு வாக்கம் பண்றது, அவங்கள ஏத்து பேசுறது. ஆனா அவங்க வெளிக்க பார்த்து என்ன செய்வாங்க, நம்மளே மாத்தி விட்டுருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, மாத்தி விட்டுருவாங்க. அப்போ ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னா நமக்கு வழி எல்லாம் காட்டினா, அந்த பாதையை போய் காட்டினவங்க யாரு, ரசூலுல்லாஹ். அப்போ ரசூலுக்கு நாம் எவ்வளவு பிரிய வைக்கணும். ஒரு மனுஷன் அல்லா ரசூலுக்கா நீ மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொன்னா நம்ம உடனே மன்னிச்சு ஆகணும். அப்படி மன்னிக்காம வீடு கொண்டு இருந்தா அந்த இடத்துல அல்லா ரசூல் நம்மள இல்லைன்னு அர்த்தம். பொறுத்துங்க அப்படின்னு என்ன செய்யணும், அந்த இடத்துல என்ன செய்யணும், அந்த இடத்துல நகண்டுக்கணும். அந்த இடத்துல பிடிச்சி நினைச்ச கூடாது, நிக்க கூடாது. ஏன் நம்ம இருக்கிறதுக்கு சோதனை அதுக்கு வரும். முகப்பத்துங்கிறது சாமானியமான விஷயம் இல்லை. நேச வைக்கிறது ரசூல் அல்லாமே முகப்பத்து சாமானியமான விஷயம் இல்லை. ரசூல் மீது முகப்பத்துக்கு சாமானியம் இல்லை. முகப்பத்துங்கிறது ஒரு அந்நபி அவுலா பின் மூமினீன் திருமலை சொல்லலாம். உங்கள் உயிரில் மேலானவர் யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதே நிலையில பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிம்மால மெம்பர் பள்ள யாரும்போது யார் தாய்களுக்கு ஒழுங்காக செயல்படலையோ அவங்க என்ன செய்யட்டான், நாசமா போட்டோம். யார் நோம்பு காலத்துல உடல் ஆரோக்கியமா இருந்து எல்லாம் நெருப்பாக்கி வந்து யார் நோம்பு முடிக்கிறோ அவன் நாசமா போட்டோம். யார் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஸலவாத் சொல்லும் போது யார் சொல்லலையோ அவங்க என்ன செய்யணும், இதாக யார் பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்ல ஜிப்ரீல் ஆமீன் சொல்ல சொன்னாங்க. அப்போ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகப்பத்துங்கிறது சாமானியமான விஷயம் இல்லை. நாம ஒரு காரியத்தை செய்யும்போது ஒரு ஸலவாத்தை திரும்ப செய்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஒரு சஹாபி ஒருவர் இறந்துட்டார். அவருக்கு கொஞ்சம் கடன்கள் இருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் கடன்கள் இருக்கு. அவர் விவசாய அறுவடை நேரம், பேர்த்தம்பளம் அறுவடை நேரம், அந்த பேர்த்தம்பளத்தை பூரா கொண்டு வந்து என்ன செய்யிட்டாங்க, மேல குமிச்சு வச்சுட்டாங்க. குமிச்சு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியோட மகன் கூப்பிட்டு, யார் ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ், இதை அளந்து நீங்க குடும்பம் கையாளுங்க, உங்க பறக்கத்துக்கு கடன்லாம் அழியினாங்க. ரசூலுல்லாஹ் அந்த மேல நின்று குதிச்சலாம், ஜம் ஜம் குதிச்சலாம். ஜம்னா ஜம்மு இது கிளம்புறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான மொத்தமா தூக்கி வச்சுட்டு மறக்காம அளந்து போட்டாங்க. எல்லாத்துக்குமே அளந்தாச்சு, எல்லாருக்குமே அளந்து முடிஞ்சுட்டு அந்த குமிழா வச்சது இருக்குல்ல அது அப்படியே இருக்கு. குமிழா வச்சு எப்படி இருக்கு, அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணிக்கைக்காண்டி இவர் அளந்து கொடுத்தார். இவர் ரசூலுல்லாஹ் எடுக்கல, இவர் அளந்து கொடுத்தாரு. பறக்கத்தே உங்க பறக்கத்தான். பறக்கத்து யாருடைய பறக்கத்து, முன்காலத்துல நம்ம ஊர்ல பழக்கம் இருக்கும். இப்ப என்ன அப்படின்னா சாப்பாடு கையாந்து சாப்பாடு ஆக்கலாம். சாப்பாடு ஆக்கிட்டா 11 ஸலவாத் ஊதி அந்த தானையில சோறு எடுத்து வச்சு கறி வச்சு ஒரு தாளா மூடி அப்படியே வச்சிருவாங்க. அதுக்கெல்லாம் பாத்தியா கிளம்புவாங்க. முன்காலத்துல நம்ம ஊர்ல இருந்துச்சு, எங்க வீட்டுல நான் பார்த்திருக்கேன். அது கறி நிறைய வச்சிருக்கோம். அது எல்லா வேலையும் லாஸ்ட்ல அது முன்னாடி இருப்பாங்க, அந்த வேலை பார்த்து அவங்க உட்காந்து குடும்பத்துக்காக சாப்பிடுவாங்க. அது யாரும் கொடுக்க மாட்டாங்க, அது யாருக்கு என்ன செய்ய மாட்டாங்க. ஆனா அந்த சோறுடைய அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டா, நான் என்னுடைய வாழ்க்கையில பார்த்தது, அந்த சோறு அப்படியே சூடாவே இருக்கும். அந்த சால்னா அபூர்ண கறி மாதிரியே இருக்கும். அவனுடைய முகப்பத்துடைய உயர்வா நிலை, அது நிலைன்னா அந்த முகப்பத்துடைய உயர்வா நிலை, அந்த முகப்பத்துடைய உயர்வா நிலை நான் பார்த்திருக்கேன் அனுபவத்தை. அதே மாதிரி காஜா பந்தீன பாச நாயகம் வராங்க. எங்க வராங்க, பறக்காக்கு வராங்க. வரத்துக்கு முந்தி ஒரு பெரிய அந்த ஊர்ல ஒரு ஒளி உலா இருக்காரு. அந்த ஒளி உலா அனுசாரு 22 வருஷம் கழிச்சு பெரிய வழி வருவார், இந்த இடத்துக்கு வருவார். இந்த ஏரியா அவர் தான் ஆழ்வார். அவருக்காண்டி நான் உணவு சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சமைச்சு வைக்கிறாங்க. யார் வைக்கிறாங்க, அது உள்ள பேர் எனக்கு தெரியல, சமைச்சு வச்சு அப்படியே மூடி வச்சுட்டாங்க. 22 வருஷம் கழிச்சு வந்தாங்க. அவங்க வரும்போது அவங்களும் சில அடையாளம் இவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு இன்னும் அடையாளங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க அடையாளம் சொல்லிட்டு நீ திறக்கும் போதும் 11 ஸலவாத் சொல்லி திறக்கணும். யார் சொன்னா, அந்த ஒளியில சொன்னாங்க. அந்த ஸலவாத்துக்கு அவர் பதில் சொல்லுவார், அவங்களும் சொல்லுவாங்க, வந்திருக்க கூட்டமும் சொல்லுவாங்க. அந்த ஸலவாத் வரும்போது அற்புதமான வாழை அடிக்கும். அப்பதான் திறந்து கொடுக்கணும்.
அதே மாதிரி அவங்க வந்தாங்களாம், யாரும் நெல்லை மாச நாயகம் வந்தாங்களாம். வந்த பிறகு அதை 11 செலவாத்த சொல்லி அந்த சாப்பாடை திறந்தாங்கன்னா சாப்பாடு அப்படியே கம்ம கம்ம உள்ள இருந்து ஆவியா வந்துச்சான். இது என்ன அப்படின்னு கேட்டா அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் வலிக்குள்ள நெருக்கத்துடைய நேரம். அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் வலிக்கும் ஒரு நெருக்கத்துடைய நேரம். அதே மாதிரி ரிஃபா நாயகம் அவர்கள் ரசூலுல்லா பேர்ல அதிகமான பிரியம். ஹஜ்ஜி போகும்போதுலாம் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா நடந்து வந்து வழி அனுப்பிச்சு அந்த சலாத்தை சொல்லிடுவாங்க. ஒரு காலம் ஒவ்வொரு நாளும் இவ்வளவு நாளோட ஆன்மா தான் வந்துச்சு. இன்னைக்கு நான் வந்திருக்கேன் யாரும் சொல்லலாம், அஸ்லாமுக்கு யாரும் சொல்லலாம், உள்ள இருந்து கை வந்துச்சான். யாருக்கு? ரிஃபா நாயகத்துக்கு. அது மாதிரி ஒளி இல்லாக்கெல்லாம் தாங்கள் ஒளியானதுக்கு முதல் காரணமே ரசூலுடைய முகப்பத்து தான். ரசூலுடைய முகப்பத் தான். முகப்பத்துக்குள்ளே வெளியானாங்க. ரசூலுடைய முகப்பத்து இல்லாம யாரும் வெளியாகவே முடியாது. எவனுடைய ஈமானும் பரிபூர்ணமாகவும் முடியாது. எவன் நில கொள்ளவும் முடியாது, நில கொள்ள முடியாது, தெளிப்பட முடியாது. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், தபால்காரன் இன்னைக்கு அவன் என்ன கடை இருக்கிறான், சாதாரண மனிதன் சொன்னார் ரசூலா. அவங்க எல்லாம் பார்க்கலையா? அவன் ஒவ்வொருத்தரும் உள்ள அந்த சில செய்தியை கேட்கும் போது அவங்களே முன்ன சில செய்தி சொன்னான், நமக்கே சங்கடமா இருக்கு. நம்ம அவங்களுக்கு துவா செய்ய நிலைக்கு நம்ம இருக்கிறோம். என்ன ரசூலுடைய முகப்பத்து முதல்ல உமா அர்சன்னாக்கு எல்லா ரஹமத்துல இல்லாலுமே இந்த ஆழத்தாருக்கெல்லாம் ரஹமத்தா அவன் படைத்திருக்க. இந்த ஆழத்தாருக்கெல்லாம் ரஹமத்தா உங்க ரஹமத்து, மரக்கத்து, நியாமத்து, ஆஃபியத்து, தௌலத்து, இல்மு, ஹிதாயத்துக்கு. அல்லாவுக்கும் சிபத்துக்கும் அல்லாவோட சிபத்து 7, ரசூலுடைய ரஹமத்தும் 7. அல்லாவுடைய சிபத்து 7, ரசூலுடைய சிபத்து, ரசூலுடைய ரஹமத்து 7. ரஹமத்து, பரக்கத்து, ஆஃபியத்து, தௌலத்து, இல்மு, ஹிதாயத். இவ்வளவுமே இந்த நுபுவத்திலிருந்து வரப்பட்டது. அல்லாஹ் கொடுத்த ரசூல் கொடுத்த நுபுவத்திலிருந்து வரப்பட்டது. இந்த நுபுவத்திலிருந்து அல்லாஹ் எல்லா நபிமார்களும் கொடுத்தான். மூசாவுக்கு கொடுத்தான். எதை கொண்டு கொடுத்தான்? மூசா லிகோமி ஃபக்குன் நவர் பிஅசாக்கல் ஹஜர். அப்படி மக்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு இருக்காங்க. சூழ்ந்து கொண்டு இருக்கும்போது மூசா தண்ணியை கொண்டு எங்க அடிச்சாரு? கல் பாறையில அடிச்சாரு. அல்லாஹ் தண்ணியை திறக்க வைத்தான். அது மாதிரி அந்த மனிதர்கள்லாம் என்ன செய்தாங்க? பசியில் இருந்தாங்க. அல்லாஹ் சலத்தலாம் மண்ணாவ செல்வா இறக்கி கொடுத்தாங்க. அது மாதிரி மூசா அலிஸ்லாம் கடற்கரைக்கு போனாங்க. அந்த கடலை தடியை கொண்டு அடிச்சாங்க. அந்த கடல் பிளஞ்சு மக்களை கருத்துனாங்க. யாருடைய மூஜிசாது? நபியோட மூஜிசாது. அதே மாதிரி பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகலித்தத்துக்காண்டி குழி தோன்றாங்க. அகலித்தத்துக்காண்டி குழி தோன்றாங்க. குழி தோண்டும் போது இந்த எல்லாரும் தண்ணி தாகன்னு சொன்னாங்க. அந்த கேத்தல் இருக்குல்ல, கேத்தல் முனப்பகுதியில அந்த நுனிய களிமா வரல வச்சுட்டு தண்ணியை ஊத்துறாங்க. அவ்வளவு தண்ணி குடிச்சாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு. எதை பார்க்கணும்? பெருவர்ல பார்க்கணும். அந்த 100 தெரியும். பாக்குறோமா? ஏதோ எங்கேயோ ஓடிட்டு வர நம்ம இப்ப அப்படிதான் இருக்கு. 100 எங்க தெரியும்? இந்த களிமாவரல தெரியும். நம்ம எழுதுறதுக்கு ஆட்களும் இந்த களிமாவரல். எல்லா விஷயத்துக்கும் இந்த களிமாவரல் தான். உணவு திங்கிறது எல்லாமே. அது மகத்துவம் வேற. அதனால அல்லாஹ்வுடைய அல்லாஹ் மீது முகப்பத் வைக்கணும். ரசூல் மீது முகப்பத் வைக்கணும். அல்லாஹ் ரசூல் மீது யார் முகப்பத் வைத்தார்களோ அவர்கள் மீது முகப்பத் வைக்கணும். நம்ம ஷேகுமார்கள் மீது முகப்பத் வைக்கணும். ஃபனாஃபில்லா அல்லாஹ் அழியுது. ஃபனாஃபி ரசூல் அழுது. ஃபனாஃபி ஷேக். அல்லாஹ் ரசூல் முன்னால யாருக்கா? நம்ம ஷேக்கு தான் இருக்கா. சில ஷேக்கு மரணிச்சா முடிஞ்சிடும். மரணிச்சா முடியாது. அந்த ஆன்மா நம்மளோட தான் இருக்கும். அந்த ஆன்மா எவ்வளவு இருக்கும்? நம்மளோட தான் இருக்கும். நான் அனுபவிச்சும் சொல்றேன். அந்த ஷேக்குடைய ஆன்மா எங்க இருக்கும்? நம்மளோட இருக்கும். அந்த ஆன்மா நம்மள்கிட்ட பேசும். எந்த இதுக்கு பேசும் தெரியுமா? நம்ம எந்த அளவுக்கு முகப்பத் வச்சு, எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு, எந்த அளவுக்கு வழிபட்டு, எந்த அளவுக்கு உறுதியா நிலைப்பட்டு நிக்கிறோமோ, எந்த அளவுக்கு உறுதியா நிலைப்பட்டு நிக்கிறோமோ அந்த இடத்துக்கு என்ன செய்யும்? அந்த உறுதி நிலை கொள்ளும். நிலை கொண்டு நம்ம உள்ளத்திலிருந்து வெளிப்படும். அந்த உள்ளத்திலிருந்து வெளிப்படும்.
அப்ப அந்த நம்ம பரிபூர்ணமா ஆனாதான் வெளி அல்லாஹ் மீது பரிபூர்ணமாகுது, ரசூல் மீது பரிபூர்ணமாகுது, ஷேக் மீது பரிபூர்ணமாகுது. எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டா மனித தன்னலே உள்கொள்ற அளவுக்கு தான். காசு வேற, காசு வேற, உணவு வேற, சுகம் வேற. இது வேற உணவு, வேற காசு, வேற சுகம். உள்ரங்கம் வெளிரங்கம், லாஹிரு பாத்தின். வெளிரங்கத்துல 3 இருக்கு, உள்ரங்கத்துல 3 இருக்கு. அந்த உள்ரங்கத்தை அறிஞ்ச வெளிரங்கத்தை நாட மாட்டான். போடா இல்ல நடக்குன்னா எல்லாம் நடக்கும். நம்மளை கொண்டு என்ன கிடக்க போதும் என் வாழ்க்கையில பார்த்து அல்லாவோட எல்லாம் கண்ணியமா தான் நடந்துச்சு. இன்னும் கண்ணியமா தான் நடக்குது. நினைக்கிறது நடக்கு, நடக்காது நடக்கு, நினைக்காது நடக்கு. எதை கொண்டு நம்ம உறுதி கொண்டு நம்ம எந்த அளவுக்கு உறுதி கொண்டு தரிபாடா நின்று நாம் எந்த முதல்ல அல்லாவோட தரிபாடா இது, ரசூல உணர்பாடா இது, ஷேக்கு கட்டுப்படு, வழிபடு, நிலப்படு. நீ நிலப்படும்போது உனக்கு என்ன செய்யும்? எல்லாமே உனக்கு வரும். நீ என்ன செய்யற? நீ ஒரு பக்கம், உன் பார்வை ஒரு பக்கம், உன் குணம் ஒரு பக்கம், உன் நில ஒரு பக்கம், உன் சிந்தனை ஒரு பக்கம். நீ அடுத்தவனை பார்க்கவே செய்யாத, அடுத்தவனை சிந்திக்கவே செய்யாத, அடுத்தவனை பத்தி யோசிக்கவே செய்யாத. ஒன்னு நீ பார், ஒன்னுல இருப்பன பார், ஒன்னுல இருப்பனோட குடியிருப்போட பார், உன்னை இருந்து குடியிருக்க அவனோட இருந்து பாரு. ஆனந்தம் அற்புதம் அடைதல் இல்ல, ஆனந்தம் அற்புதம் உள்ளம் அடைதல். அந்த இடத்தை அடைஞ்ச போதுதான் அது என்ன செய்யும்? உனக்கு விளங்கும். மொத்தமா சேர்த்து வச்சு செலவழிக்கிறவன் பணக்காரனா, அன்றைக்கு தேவைக்கு செலவழிச்சு மீள்ற பணக்காரனா? சொல்லுங்க பார்ப்போம். அண்ணன் நமக்கு தேவைக்கு காரியங்களை செய்ய தெரியுமா? அது அல்லாவோட சிந்தனை இருந்துகிட்டே இருக்கு, அல்லாவுடைய சிந்தனை இருந்தே இருக்கும். மொத்தமா சேர்த்து வச்சுட்டு கெட்டி வச்சு தொழிலுக்கு தெரியுமா? அது சிந்தனை இருக்காது. என்ன இருக்காது? தேவைன்னு ஒன்று இருக்காரு. தேவைன்னு ஒன்றாதான் அல்லாஹ் நெருக்க வரும், ரசூல் நெருக்க வரும், ஷேக் நினைக்க வரும். அவங்க எல்லாம் மொத்தமா கெட்டி இருந்தா என்ன செய்யும்? கிடக்குது கேட்க கொடுப்போம். இவன் கவனம் செலுத்த மாட்டான். எதை கவனம் செலுத்த மாட்டான்? யார் திங்கிறா, யார் போறா, யார் வைக்கிறா அப்படின்னு நினைச்ச மாட்டான். பழையாங்குளத்துக்கு போனோம். ஒரு மனிதர் பேசுறாரு, நான் நல்ல தானம் கொடுத்தேன், நல்ல தர்மம் கொடுத்தேன், எல்லாம் செய்தேன், என்னுடைய வியாபாரம் எல்லாம் முடங்கிட்டு நான் கஷ்டத்துக்கு இருக்கு, இப்போ சுற்றுலா வருமானத்தை நான் சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு சொன்னார். சரி, நான் கேட்டேன், அல்லா துபாய் வியாபாரம் தந்தான், உன் கடா பார்த்து கொடுத்தியான்னு கேட்டேன். உனக்கு தந்த ஞாபகம் கடா பார்த்து கை நீட்டினியா? உன் சொந்த முதல்ல கைட்டினியா? நல்லதே இருந்தங்க. ஒரு இந்த டிஎன்டிஜக்காரங்கிட்ட வந்தான், முன்னிருக்கு, நீங்க எல்லா சக்காத்து பணம் எல்லா பணத்தையும் தந்திருக்கா, நாங்களே எல்லாத்தையும் நாங்க கொடுத்துருவோம், ஏழைகளுக்கு கொடுத்தோம், நீங்க யாரும் கொடுக்கோம். அவன் மொத்தமா கொடுத்தங்க. ஏன் மெருமாடு குர்ஆன் அல்லாஹ் தெளிவா சொல்லான, ஓகல்லா ரப்புக்கு அல்லா தாபுது இல்லா ஐயாவும் உபில் வாலிதின் ஹிசானா ஒரு குருபா ஒரு எத்தாமா ஒரு மசாக்கின்னு சொல்லான. நீங்க தமிழ்ல குர்ஆன் படிக்கலாம், குர்ஆன் படிச்சிடப்ப என்னது நீ படிச்சு அல்லாஹ் தெளிவா சொல்லான. ஒரு ரத்த சகோதரர் கூட சக்காத்தை கொடுக்கணும், சொந்த பந்தம் கொடுக்கணும் அல்லாஹ் சொல்லான. நம்ம ரத்த உடப்பிறப்பு அது சக்காத்து கிடையாது, நம்ம சொந்த பந்தத்தை கொடுக்கணும், அது சக்காத்தை காட்டக்கூடாது. அல்லாஹ் தெளிவா சொல்லானா. நீ அவன்கிட்ட கூட கொடுத்தான், என்னைக்கு நான் அவங்க கையில தூக்கி கொடுத்தனோ அன்னைக்கு துருள் போயிட்டு. அதுக்கு முன்னால என் தாய்க்கு மொத்தமா அனுப்பிச்சு கொடுப்பேன். என் தாய் கொடுத்த ஊர்ல சொந்த பந்தம் யாரை கொடுத்தோம் மறுவா செய்வா, கொடுப்பா கொள்ளுவா. அவ சொல்ல தட்டினேன், என் முந்தியா சொல்ல கேட்டேன். சொன்னா என்னோட வார்த்தை, அவ சொல்ல தட்டினேன், என் முந்தியா சொல்ல கேட்டேன். எங்க 2 வருஷத்துலயே எல்லாம் அழிஞ்சோம். கடை எல்லாத்தையும் முடிஞ்சு வீட்டுல வந்துட்டு வாடகைக்கு தின்னுட்டு எல்லாம் வச்சுட்டாங்க. பேங்கோட சொத்துக்கும் வாடகைக்கு தின்னு கழிச்சிடல கூட. அப்ப காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அறிவு, அறிவுடைய உணர்வு, உணர்வுடைய உறவு, உறவுடைய ஒளிவு.
அறிவு அல்லா பக்கம் இருக்கணும், உணர்வு ரசூல் பக்கம் இருக்கணும், உறவு அல்லா ரசூலோட எங்க இருக்கணும் அங்க இருக்கணும். அப்பதான் ஒளிவு தெரியும், அப்பதான் செய்யும் ஒளிவு தெரியும். நம்ம மொத்தமா கூட கெட்டிக்கணும், அவங்களை பார்த்து அவன் என்ன செய்வான், டூர் மார்க்கெட் அந்த மாதிரி எல்லாம் திறக்குது, அவன் திறந்துட்டான் 2000 கோடிக்கு மேல திறந்துட்டான். நீங்க என்ன செய்யற? அதுக்கப்புறம் சில விஷயத்துக்கு விளக்கம் கேட்டாரு, ஒரு 20 நிமிஷம் உட்காந்து விளக்கம் கொடுத்தான். அதுக்கப்புறம் என்ன சரி அதுக்காக பரிபூர்ணம் ஆயிட்டேன் அப்படின்னு. அது மாதிரி மனிதன் வந்து ரசூலுடைய முகப்பத்து வைக்கிற பெருசு இல்லை, அதை வெளிப்படுத்தணும், கையை நீட்டி வெளிப்படுத்தணும், கைய பொத்தி நீட்டி வெளிப்படுத்தணும், கையை பொத்தி நீட்டி வெளிப்படுத்த என்ன செய்யும், வந்துகிட்டே இருக்கும். நம்ம உங்களுக்கு வயசு என்னாது, அவன் பிரியாத்துல என்னைக்குனாச்சும் தண்ணி ஓட்ட இல்லாம இருக்கா, கொடுங்கோடல இருந்தான். என்னுடைய அனுபவத்தை பாத்துக்க, தண்ணியா மண்ணில் தோண்டி எடுக்கிற நேரம் அப்ப பார்த்தா ஒரு பதில ஓட மாதிரி சின்ன ஓடும். எல்லாம் எப்படி வச்சிருக்கான், மழை கிடையாது, கேமல தண்ணி கிடையாது, எங்க ஓட வச்சிருக்கான், செல்ல இருந்து வெளியாக்க வச்சிருக்கான். செல்ல இருந்து அதே மாதிரி அல்லாஹ் நம்மள இருந்து சில ஊத்து வெளியாகுது, இல்மோட ஊத்து, ஹிதாயத்துடைய ஊத்து, உணவுடைய ஊத்து, உறவுடைய ஊத்து, ஒளிவுடைய ஊத்து, எல்லா 7 வகையான ஊத்து நம்மள இருந்து. சபான் சிதாதா 7 திட்டுகளுக்கு பல விளக்கங்கள் சொல்றாங்க வழிமார்கள் கிட்ட இருந்து. அப்போ நம்ம வந்து இந்த முகப்பத்துங்கிற நிலை என்ன அப்படின்னு கேட்டா இணங்கி இருக்கிறது, அல்லாஹ்வோட ரசூலோட கல்கூட ரசூல் அடிப்படை யாரோட இணங்கி இருக்கிறது, எனக்கு ரெண்டாவது யாரை பத்தி நிமிர்ந்து பார்க்க கூடாது. நம்ம கிளீனா ஓடுறா, மறைமுகமா ஓடுறா, அதன் செய்யணும், ஓட்டிக்கிட்டே இருக்கணும். நமக்கு அல்லாஹ் தருவான், நமக்கு அல்லாஹ் நீங்க மோஞ்ச மாதிரில இருக்கியோ, ஒரு ஆட்டோ வச்சிருக்கியோ, அல்ல யாரா கையேந்து வச்சிருக்கானா, சின்ன ஆட்டா தான் வச்சிருக்கோம். எங்க முர்ஷிதா சொல்லுவார், எல்லாரோட கிரிக்கொண்டு ஒன்றும் குறவில்லைங்க, பெரிய மோனை படிக்க வச்சுட்டேன், சின்ன மோனை படிக்க வச்சுட்டேன், 2வது மோனை படிக்க வச்சுட்டேன், ஒரு கொம்பனையும் காரை சேர்த்துட்டேன். இதுதான் பறக்குது, இது பறக்குது. அந்த நிலைக்கு தேவை எல்லாம் என்ன செய்யறான். அப்ப நம்ம நிலை என்ன, அங்க என்ன இருக்கு, எங்கிட்ட என்ன இருக்கு, 27 பேர் உட்கார்ந்துருக்கான், என்ன இருக்கு, ஒரு 10 லட்சம் ரூபாய் சரக்கா இருக்க, என்ன இருக்க, எல்லாம் ரசூலும் இருக்க, சேகு மாதிரி இருக்க, ஓட்டுறோம். எப்படி ஓட்டுறோம்? அதே மாதிரி மனதில் முகப்பத்துங்கிறது, முகப்பத் மீன் அழிதல், மீன் அழிதல், எல்லா ரசூலும் அழிதல், அழிந்த ஹயாத்தாக்கள், பனாவில் இருக்கிறது, பாத்தினத்தில் இருக்கிறது, பாத்தில் இருக்குல்ல, பாத்தின் இறையச்சத்தில் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு எல்லா நற்பாய்க்க தந்து அவர்கள் இந்த நிறத்தை நிறைவேற்ற செய்வானாகும். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.